சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, வினையாக கேள்வி தந்தது, தெளிவாக குழம்ப வைத்தது. ஏண்டி எப்ப பாரு மூஞ்சி இப்படிதான் வச்சிருப்பியா? யாராச்சும் வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? கொஞ்சமாவது நார்மலா வைக்கலாம்ல. மா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே என்னை விட அதிகமாக கோவமாயிடுவீங்க. அப்படி என்ன தாண்டி ஆச்சு? நான் எதை நினச்சி சென்னை கிளம்பி போனேனோ அதுதான் நடந்திருக்கு. என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. சித்தார்த் மாமா அவ கூட தான் கூத்தடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா பார்த்துட்டு எனக்கு பத்திக்கிட்டு எரிக்குதுமா. 10 குறைக்கு கோயிலில் அவளை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணு முன்னாடியே அவள் யாருன்னு கேட்டதுக்கு என் பொண்டாட்டின்னு சொல்கிறாருமா. பொட்டு வேற வச்சு விட்றாரு. அது எங்கே தெரியுமா? உச்சியில், நெத்தியிலம்மா. என்னன்னு சொல்ற? ஆமாம்மா, கேட்ட உனக்கு எப்படி இருக்கே? அதை கண்ணால் பார்த்த எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாமான் இருக்கு. ஏண்டி இதெல்லாம் பார்த்து நீ சும்மாவா வந்த? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. அவளை சித்தார்த் மாமா எதிர்த்துக்கிட்டு வந்து நிக்கிறாருமா. இப்போ என்னடி பண்றது? இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? நம்ம ஊர்ல இருந்து வந்ததே சித்தார்த் தம்பி உன்னை கட்டிக்கணும் தானே. இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மா, நீ என்ன நினைச்சாலும் சரி, சித்தார்த் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தருவேன். என்ன பண்ணாலும் அவளை கொன்னாவது கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ என்ன பண்ற தெரியுமா? என்னடி பண்ணணும்? அத்தை இருக்காங்களா, அவங்கள கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வரது யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரிடி. சீக்கிரமா வா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிடி. அவங்கள எங்க? வந்துட்டு இருப்பாங்கம்மா. நீ எப்போ வந்த? நான் நைட்டே வந்துட்டேன். அதை பார்த்துட்டு நான் அங்கே இருக்க சொல்றியா? சரி இரு, நான் போய் உங்க அத்தையை கூட்டிட்டு வரேன். சரி போ. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குற அடியில் நீ சித்தார்த் மாமா பக்கம் திரும்ப கூட கூடாது. ஏன் திரும்பணும்னு நினைக்கவே கூடாது. வைக்கிறேன்டி, உனக்கு செம்ம அடியாக வச்சுருக்கேன். இருக்குடி, அவரை நினப்பு கூட உனக்கு வரக்கூடாதுடி. நீ என்ன நினச்சிட்ருக்க? அவர் என் முன்னாடி உன்னை பொண்டாட்டின்னு சொன்னால் நான் விட்டுட்டு போயிடுறேன்னு நினைக்கிறியா? உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டோன்னு சரி, அவரை நான் அடையாமல் விட மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். இருக்க வைப்பேன்டி. நித்யா, என்னாச்சு நித்யா? என்ன உங்க அம்மா வேமா கூட்டிட்டு வராவ? என்னவா? என்னை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? இப்படி கேட்ட நான் என்ன சொல்றது? உனக்கு தெரியாதானே எதுக்கு வர சொன்னேன்னு? சொல்லுங்க அத்தை, எதுக்கு வர சொன்னீங்க? சித்தார்த்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி நீ இங்கே வந்திருந்தா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிருவீங்களேன்னு சொல்லி தானே வர சொன்னேன். இப்போ என்ன அதுக்கு? ஆமாம், நல்லா சொன்னீங்க. என்னாச்சு நித்யா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேச சொல்கிறீங்க? எப்படி பேச சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்னடானா உங்கள் பையனுக்கு என்ன கட்டிக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே அவர் ஒருத்தி கூட கூத்தடிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா நின்றுட்டுருக்கேன். என்ன சொல்கிற நித்யா? என்னத்த சொல்கிறேன்னே தெரியல. இங்கே பாருங்க மதனி, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். உங்கள் அண்ணன் அதனால தான் இன்னும் வரல. நீங்கள் சொல்கிறத நம்பாம. இப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யின் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படித்தான் நம்ம உறவை வெட்டிக்கிற வேண்டியதான். உங்களால் முடியாத அப்படின்னா இப்போயே சொல்லிடுங்க. உறவு வேணாம், ஒன்றும் வேணாம்னு தூக்கி போட்டு நாங்களே போயிடுறோம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? காலேஜில் ஒரு பொண்ணை கெட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு. ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதானே, உங்களுக்கு என்ன? என்னன்னு சொல்லு நித்யா. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா தானே எனக்கு விளங்கும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். ஆமாம், அப்படி தானே மதனி என்கிட்ட சொன்னாவ. நான் ஒன்றும் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் போகல. அப்புறம் எங்கே போனேன்? உங்கள் பையன் எங்கே கூத்தடிச்சிட்ருக்காருன்னு பார்க்க போனேன். போதும் நித்யா, நாக்க உள்ள வச்சு பேசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க, யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்றதை மறந்துடாத. அவன் என் பையனை பற்றி என்கிட்டே தப்பா சொல்கிற? சும்மா நிறுத்துங்க அத்தை. உங்கள் பையனை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஊரா விட்டு ஆண்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நித்யா, பின்ன என்ன அத்தை? என்ன தானே கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க உங்கள் பையனுக்கு, சொல்லுங்கள். ஆமான்னு எத்தனை தடவை சொல்கிறேன் நித்யா? நீங்கள் இங்கே ஆமாமான்னு சொல்லிட்டு தெரியுங்க, என்னமோ நீங்கள் கட்டிக்க போகிற மாதிரி. இங்கே பாரு நித்யா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு சொல்லு. உங்கள் பையனை பற்றி உங்ககிட்ட பேசினதுக்கே, தப்பாக பேசினதுக்கே உங்களுக்கு கோவம் வருதே. அவர் என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி அவன் நெத்தியில், உச்சி நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டார். அதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
என்ன நித்யா சொல்ற? இதுக்கே ஷாக்கான எப்படி? இன்னொன்று இருக்கு. இன்னொன்னா? என்னது? 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் ஒரே பெட்டில் எப்படி இருந்திருக்கும் அதை பார்த்தேன். எனக்கு நீ சொல்றதுல உண்மையா? பின்ன எனக்கு என்ன தலையெழுத்தா உங்கள் பையனை பற்றி இப்படி தப்பாக சொல்லணும்னு? நல்லா கேளுங்க மதினி, இம்புட்டும் நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் சொல்லிட்டு தெரியுறீங்க உங்க பையனுக்கு என் மகளை கட்டுறேன்ட்டு. ஆனா உங்க பையன் நான் லாக்கு தடிக்கிறவ. இது மட்டும் என் வீட்டுக்காரவ காதுக்கு போச்சு, அம்பிடுத்தேன். நம்ம உறவு முறையை முடிச்சுக்கலாம், அம்பிடுத்தேன். நித்யா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், அவள் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம காலேஜ் தானே. சரி, அப்ப இன்னைக்கு நீ காலேஜ் போவேல? ஆமாத்த, இன்னைக்கு போவேன். சரி, அப்ப போ, நான் வரேன். அவ யாருன்னு மட்டும் என்கிட்ட காட்டு. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல அவன் என் பையன் பக்கம் திரும்பி கூட பாத்திரக்கூடாது. இதைத்தானே நானும் எதிர்பார்க்குறேன். பேசுங்க, நல்லா பேசுங்க. நீங்கள் பேசுகிற பேச்சில் அவள் சித்தார்த் மாமா பக்கம் திரும்பக்கூடாது. ஏன் திரும்பணும்னு நினைக்கவே கூடாது. நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கோ. ஏன்னா இன்றைக்கி தான் நீ சிரிக்கிறது கடைசியாகவே கூட இருக்கலாம். சரிங்க அத்தை, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் கிளம்பி போகணும். சரிம்மா, போ. இங்கே பாருமா நித்யா, நீ ஒன்றும் எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்காத. சித்தார்த்துக்கு உன்னைய தான் கட்டி வைப்பேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் சித்தார்த்தே நினச்சாலும் மாற்ற முடியாது. என்னதான் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். சரிங்க அத்தை. அப்புறம் இன்னொன்று, கோயில்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாத்த சித்தார்த் மாமாவை. அம்படி கேவலமான பின்னாடி அவன் சுற்றிட்டு திடீரா. கோயில்னு கூட பார்க்காம, கோயில் எவ்வளோ பெரிய புண்ணிய ஸ்தலம், அங்கே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறானா அவ. அப்போ எப்படிப்பட்டாலும் இருக்க மாட்டா. இதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு தான் உங்கள் பையன் என்கிட்ட சீரிக்கிட்டு வந்தார். வருவான். ஏன் வரமாட்டான்? அப்போ அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் இன்னைக்கு சொல்லியிருந்துருக்கணும்ல. எதுக்கு உன்னை கட்டேன்னு சொல்கிறான்? அவன் உன்னை கட்டுவேன்னு சொல்லுவானா, அவன் பின்னாடியும் சுற்றிக்கிட்டு தெய்வானா? என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில்? வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துறேன். இங்கே பாருங்க மதினி, நீங்கள் 2ல் 1 பார்ப்பீங்களோ இல்லை 3ல் 2 பார்ப்பீங்களோ, எப்படியோ என் மவளை உங்கள் மையனை கட்டி வைங்க. இல்லாட்டிக்கு முடியாதுன்னு இப்போயே சொல்லிடுங்க. நாங்கள் கிளம்பி போயிடுறோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையை எப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேற ஏன் மதினி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நடக்குது. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு இவ்வளோ நடக்குதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்களை வர சொல்லி இருந்திருக்கணும். எங்களை வர சொல்லி வீட்டில் வச்சுக்கிருவீங்களா? அங்கிட்டு இன்னொரு பிள்ளையை கூட்டிக்கிட்டு உங்கள் பையன் சுற்றுவாளா? இதை என் பொண்ணு கண்ணார பார்த்துட்டு வந்து உங்ககிட்டயே சொல்லுமா? என்ன மதினி இதெல்லாம்? மதினி, நான் தான் கேட்குறேன்னு சொல்கிறேல, விடுங்க. இதை பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்தாதீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைனா விடுவீங்களா? என்ன மதினி, அவளும் என் பொண்ணு மாதிரி தானே. மதினி, உங்களுக்கு பொண்ணு மாதிரி. அவள் என் பொண்ணு. என் பொண்ணு மட்டும் கண்ணை கசக்கிட்டு நின்னா அப்புறம் என்ன நடக்கும் பார்த்துக்கோங்க. அம்மா விடுமா, பார்த்துக்கலாம். அம்மாடி, நீ ஒன்றும் கஷ்டப்படுத்திக்காத, நான் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியாக காலேஜ் கிளம்பி போ. அத்தை வாரேன் அப்புறமா. சரிங்க அத்தை. ஏண்டி 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் ஒரே கட்டில பார்த்துருக்க? அப்பயே அவளை இழுத்து சப்பு சப்புன்னு இருக்கக்கூடாது. யாரு? நான் மட்டும் அப்படி செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஓ மாப்பிள்ளை என்ன சங்க அறுத்துருப்பான். என்னடி சொல்ற? அவன் நேற்று என் முன்னாடி பேசினதுல அவன் கண்ணில் திமிரு மட்டும் இல்லைம்மா, உண்மையான லவ்வும் தெரிஞ்சது. அவள் தான் அவளுக்கு உயிரே. அத்தை எவ்வளோ பேசினாலும் சரி, அவர்கிட்ட இவங்க பருப்பு வேகாது. ஏன்னா அவள் தான் உலகம்னு நினச்சிட்ருக்காரு. யார் என்ன சொன்னாலும் மாற்ற மாட்டார். இவகிட்ட நம்ம பேசினாதான் உண்டு. இவர் பக்கம் திரும்பாமல் பார்த்துக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு. இப்போதைக்கு அத்தையை ஏற்றி விட்டுருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீ சொல்றது சரிதாண்டி. 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் இருந்திருக்காவுன்ற இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வருமாடி? நான் அவங்கள பார்த்தப்போ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா. தங்கம் கூட போலி ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சு. என்ன சொல்கிற? அப்படி என்ன நடந்துச்சு? 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. தனியாக ஒன்றா ஒரே ரூமில் இருந்தாலும் அவர் சுண்டு விரல் கூட தப்பான எண்ணத்தில் அவன் மேலே படலை தெரியுமா. அம்பிட்டு நல்ல விளையாடி இவங்க. அப்படி இருக்கிறதாம்மா எனக்கு பிரச்சனையே. சரி, எதை பற்றியும் பேச வேண்டாம். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். சரியா? சரி, அத்தைக்கிட்ட நல்லா சொல்லு. அவளை நல்லா திட்ட சொல்லு. அவள் திட்டல திரும்பி தம்பி பக்கம் திரும்பிடக்கூடாது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்ன ட்ரிப்லாம் எப்படி போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன டூராக போனோம்? இல்லைடா, ஜோடி ஜோடியாக போனீங்களே, அதான் கேட்டேன். ஆமாங்கிட்டு. என்னடா, ஏன் இவ்வளோ செழிப்பாக பேசுகிற? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? அதைத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு. ஏன் உங்கள் பங்குக்கு ஏதாச்சும் ஏற்றி விட்றீங்களா என்ன? வாயை மூடுறா. என்னன்னு கேட்டால் ஏதாச்சும் சொல்கிறியாடா? ஏன்டா அப்படி இருக்க நீ? என்னாச்சு சித்தார்த், ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். பார்த்தா தெரியல, குத்துக்கல் மாதிரி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். ஆமாம்மா, இவன் குத்துக்கல் மாதிரி தான் இருப்பான். மற்றவங்கள தானே அழுவப்பான்.
இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பொழுதுபோக்கலையா என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் செல்வா, என்னன்னு தெளிவா சொல்றா. நீ என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? யார் அழுக வச்சா? அழுகெல்லாம் வைக்கல. ஆனா அந்த பிள்ளை மூஞ்சி ஒரு மாதிரி வாடி தான் போச்சு. நாங்க போகும்போது இந்த சந்தோஷம் இல்ல அவகிட்ட. என்னன்னு தெரியல, இவங்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானே. யாரு? வேற யாரு? அந்த பிள்ளை தான் அக்ஷரா. என்ன பண்ணானா? அதைத்தானே நானும் அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த பிள்ளையும் வாயை திறக்க மாட்டேங்குது. சரி அதை விடுங்க, வேற ஏதாவது பேசலாம். அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசலாம். பாத்தீங்களா இப்படி டைவர்ட் பண்றேன்னு? டேய் என்னடா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு கண்டிஷன். என்னது? நீங்கள் கல்யாணத்துக்கு போடுற அதே வேஷ்டி ஷர்ட் தான் நாங்களும் போடுவோம். ஏவா நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? ஏன் இல்லை ஏன்னு கேட்குறேன். சும்மா தானே இருக்கேன், எதுக்கு என்ன சீன்றீங்க? பின்ன அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனால பட்டு வேஷ்டி ஷர்ட்லாம் போடுவாரு. நீ எதுக்கு போட போற? அப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்க போற போல. அந்த ஐடியா இருக்கா என்ன? இருந்தா முன்னாடி என்கிட்டயும் சொல்லிடு, நாங்களும் ரெடியா இருக்கோம். இல்லாட்டி ஷாக்கா இருக்கும்ல. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஒரு வேளை எனக்கு அப்படி ஐடியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட் ஷர்ட் போட்டு தாலி கட்டினா நல்லாவா இருக்கும்? நீங்கள் கட்டிட்டீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் நான் கட்ட மாட்டேன். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தான் கெட்டிக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல சேஃப்டி போ. எல்லாத்துக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை வேணும். சொல்லுங்கண்ணே, எங்கள் 2 பேத்துக்கும். அதாவது உங்களுக்கு என்ன எடுக்கிறீங்களோ அதே தான் எங்களுக்கும். சேரீ எடுத்தாலும் அதே கட்டிக்குவியா என்ன? இங்கே பாருங்க, நான் அண்ணன்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவ சொல்லு. இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? ஒன்றும் பண்ணலை. உன் சிபிஐ திமுறெல்லாம் என்கிட்ட கட்டிட்டு இருக்காத. அதெல்லாம் அவளோட வச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு போகிறதுக்கு. நானும் அப்படி இருக்க மாட்டேன், தெரியும்ல. நீங்கள் ஏன் அப்படி இருக்கணும்? என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்குறது நியாயம். நீங்கள் என் பேச்சை கேட்குறது நியாயம் இல்லையே. நிலா போடுற போட்டு எங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன ஏதாவது சொல்லுங்க. போடாங்கிட்டு உங்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு பேச்சு வர மாட்டேங்குது. இதுவே அடுத்தவங்கன்னா என்ன வேணா பேசிக்கலாம். என்ன கொன்னே இப்படியே போயிரு. இவ்வளோ பேச்சு பேசுறீங்கல்ல, அந்த பிள்ளைகிட்ட உங்கள் பருப்பு ஏகுதா? போடா லூசு. இங்கே பாருங்க, இவருக்கு என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கும் எனக்கும். பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் பொண்டாட்டி சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மாற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் வந்துடாதீங்க. வேஷ்டி ஷர்ட் தான். அதுவும் இவர் என்ன கலரில் போடுறாரோ அதை நம்மளுக்கும். டி சரிடா விடு, 3 பேத்துக்கு ஒன்றாவே எடுத்துக்கலாம். இப்போ சொன்னீங்களே, இப்படி சொல்லுங்க. சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா இவர்கிட்டலாம் திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்குமா? நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பாம்டா, ரொம்ப கஷ்டம்தான். உங்கள் கூடயும் ஒருத்தி கடைசி வரைக்கும் வருவான் அப்படின்னா என் கூடயும் ஒருத்தி வருவான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் அவனுக்கு கவலைப்பட்டுக்காதீங்க. அப்படியே கவலையாக இருந்தாலும் நானே கவலைப்பட்டுக்கிறேன். சின்ன பசங்க விட மோசம்டா நீங்களாம். ஆளு தான் வளர்ந்துருக்கீங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. எங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க பாரு. சரிண்ணே, இன்னும் 2 நாளில் கல்யாணம். என்ன அண்ணிலாம் பார்த்தீங்களா? என்ன திடீர்னு இப்படி கேட்குறா? அதானே நான் கேட்க வேண்டியதை நீங்கள் கேட்குறீங்க. நீ கேட்டான்னா நான் கேட்டேன்னா ரெண்டும் ஒரே கொஸ்டின் தானே. பதில் சொல்ல வேண்டியது அவர் தானே, அவர் சொல்லட்டும். அதுவும் கரெக்டு தான். வர வர நீங்களே என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நிலாவோட ட்ரைனிங்கில் அப்புறம் அப்படி தான் இருக்கும். டே இங்கே பாரு, எனக்கு அடுப்பேத்திட்டு இருக்காத. நான் என்ன உங்களுக்கு அடுப்பேத்துட்டேன்? இங்கே பாருங்க, எங்கிட்ட சமத்தியாக வாங்கிடாதீங்க. திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படிடா 2 பேரும் அங்கே ஒன்றா இருந்தீங்க? நானும் ஒன்றும் இவர் கூட இல்லை. நான் அக்ஷரா கூட ஒரு ரூமில், அவர் நிலா கூட ஒரு ரூமில். என்னடா சொல்கிறான் இவன்? நீங்கள் ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? நீங்கள் ஷாக் ஆகுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. சேஃப்டிக்காக தான் அவன் ஒரு ரூம்லேயும் நாங்கள் ஒரு ரூம்லேயும் அவங்க ஒரு ரூம்லேயும் இருந்தாங்க, அவ்வளோதான். ஏன் அதுக்கு நீங்கள் 2 பேர் ஒரு ரூமில் அவங்க 2 பேர் ஒரு ரூமில் இருக்கலாம்ல? சொன்னேன், நானும் இதை தான் சொன்னேன். நான் சொன்னேன், யார் கேட்குறாங்க? யார் என்ன கேட்கல? ஏன் குழந்தைன்னு சொல்லி கேட்காம யார் இருந்தது? ஏ சத்யா, நீ என்ன பண்றீங்க? சொல்லவே இல்லை வர்றேன்னு. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அதானே, அவங்க வந்தா உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? அப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா சப்போர்ட்டா? பார்த்தேம்மா. சரி சொல்லுங்க, யார் சொல்லி யாரு கேட்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன விஷயமா? என்ன விஷயமா? ஏன் நான் வரக்கூடாது? என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க, வரல. அப்படிலாம் இல்லை சத்யா, கால் பண்ணாமல் வந்திருக்கியே, அதான் கேட்டேன். கால் பண்ண சார் தான் அட்டன் பண்ணலையே. எத்தனை தடவை கால் பண்ண சொல்றீங்க? 2 நாளும் ட்ரை பண்றேன், ஃபோன் ரீச் ஆகல. சரி பிஸியாக இருப்பீங்க போல. இவங்க 2 பேரும் உங்கள் காலேஜில் இல்லையா? நீங்கள் மட்டும் தானே. சரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணல. சரி நம்மளே போய் பார்த்துடலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இவங்க எல்லோரும் இருக்காங்க. நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க. ஏன் இந்நேரம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி யாரும் சொல்லலையா என்ன? அதெல்லாம் இந்நேரத்துக்கு வீடியோ மாதிரியே வந்திருக்குமே. அப்புறம் என்ன, நாங்கள் இருக்கிறது தெரியாதா என்ன? அதெல்லாம் கிளம்புறப்பவே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன? அதானே, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? சொல்லிட்டு தான் கிளம்புனாவ. அதனால தான் கிளம்பி வந்திருக்கேன். நீங்களும் இருப்பீங்களே, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. என்ன செல்வா, அமைதியாகவே இருக்கீங்க? ஐயோ சும்மா தான், நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி ட்ரிப் எப்படி போச்சு? நாங்கள் ட்ரிப்பு போகலையே. ட்ரிப்பு போகலையா? ஜோடியாக தானே போனீங்க. அவங்களுக்கு தான் வேலை,
அதாவது அவருக்கு வேலை, நீங்க 2 பேரும் ஜோடியா தானே இருந்தீங்க. சரி வெக்கப்படுறீங்க போல. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஐயோ நான் வந்தது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா என்ன? கிளம்புறேன்றீங்க. நீங்க இருங்க, நான் வேணா அப்புறமா வரேன். ஐயோ அப்படிலாம் இல்லை, நாங்களே கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் இருங்க, நாங்கள் கிளம்புறோம். ஷியோரா? டபுள் ஷூர். ஓகே ஓகே. என்ன உங்க ஆள் வெயிட் பண்றாங்களா? போகணுமா? ஆமாம். என்ன இவ்வளோ சலிப்பா பேசுறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சேச்சா, பிரச்சனைலாம் வர விட்டுருவேனா என்ன? சரி சரி. சரி நாங்கள் கிளம்புறோம். ஓகே. சரிண்ணே, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி ஓகே. எதுக்கு நின்றுட்டே இருக்க சத்யா, உட்காரு. சரி. சந்தனத்தென்றலே ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா? என்னாச்சு சத்யா? ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன? இல்லை எனக்கு ஒரு மாதிரி மனசு பாரமாகவே இருக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் 2 நாள் என்னை பார்க்க வரல? ஏடி கொஞ்சம் காலேஜ்லேயே இருந்துட்டு இவனுங்க வேற இல்லையா, அதான். அவ்வளோ பெரிய வேலையா என்ன? சொல்கிறல சத்யா, அவனுங்க இருந்தால் ஏதோ பார்த்துக்குவானுங்க, அவனுங்களும் இல்லைன்னா நான் தானே பார்த்தாவனும். நீங்கள் ஃபோனாவது அட்டன் பண்ணிருக்கலாம்ல? சொல்ல மறந்துட்டேன் பாரு, ஃபோன் கீழே விழுந்துருச்சுடி. நானே புதுசு வாங்கணும்னு தான் இருக்கேன். டேப்பில் தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். உன்கிட்ட டேப் நம்பர் இல்லையே, அதை மறந்துட்டேன் பாரு, சாரிடி. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக ஒதுக்க முடியாதா? சாரி சத்யா, எப்படியும் 2 நாளில் கல்யாணம் இருக்குல்ல, ஸோ அதான் அந்த வழியும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன்டி. என்னங்க மறந்துட்டேன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? சாரி சத்யா. அசால்ட்டாக சாரி சொல்லிட்டீங்கல்ல? சாரி சொல்லிட்டேலடி, மன்னிச்சிடறேன். இப்போவே இப்படி இருக்கீங்களா? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருப்பீங்களா? ஒர்க் ப்ரெஷர்லாம், ஒர்க்குன்னு வந்துட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஏன் அப்படிலாம் இல்லடி. அப்படிதான். இப்போவே மறக்கிறீங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தானே இருப்பீங்க. சாரி சத்யா, இப்போ நான் என்ன பண்ண மாறுவனி? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் பண்ணது தப்பு தானே? ஏன் நான் தான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி கல்யாணத்துக்கு ஷாப்பிங்லாம் பண்ணலையா? அதை நீங்கள் தானே சொல்லணும். உங்கள் வீட்டிலேருந்து சொன்னால் தானே எங்கள் வீட்டில் சரின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஷாப்பிங் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வருவீங்களா? நான் இதுக்கு? நீங்கள் எதுக்குண்ணா? எனக்கு புரியல. இல்லை, எப்படியும் உனக்கு saree எடுக்கிறதுக்காக தானே போவாங்க, அப்புறம் எதுக்குண்ணா? ஏன் உங்களுக்கு வேஷ்டி ஷர்ட்லாம் எடுக்க மாட்டீங்களா? இல்லை பேண்ட் ஷர்ட்லேயே வந்து தாலி கட்டலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் சாரீ செலெக்ஷன் பண்ணுறதுக்காக வருவாங்களா என்ன? ஓ இவ்வளோ இருக்கா? இல்லை ஒன்றுமே இல்லை. நான் வரல சத்யா. அப்போ நானும் போல. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கல. நீங்கள் போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. சும்மா சொன்னேன் சத்யா, உடனே கோவப்படாத. அப்போ நீங்கள் நாளைக்கு வருவீங்களா? ஆமாடி, நான் வராமல் எப்படி? நம்பலாமா? தாராளமாக நம்பலாம். நானே சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இதோ மறந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, இப்படி தான் நாளைக்கு சொல்லுவீங்களா? இல்லடி, அதான் அவனுங்க இருக்காங்கல்ல, சமாளிச்சுக்கலாம். சரி ஓகே. ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? இல்லையே, நான் அதுக்காக உங்களை மிஸ் பண்ணணும்? என்ன நினைக்காத உங்களை பற்றி நான் அதுக்காக நினைக்கணும்? பொய் சொல்லாத சத்யா. அதான் வந்தது வாடின்னு கட்டி பிடிச்சிட்டீங்க. போங்க அங்கிட்ட. என்ன சத்யா, அவனுங்க இருக்கானுங்கல்ல இப்படி. ஆமாம், இல்லைனா மட்டும் இவர் அப்படியே என்ன? ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாமல் சொல்லு, உன் தங்கச்சியை பக்கம் தானே வந்த. அவள் தான் எப்படி வீட்டுக்கு வருவாள்? உங்களுக்கு அறிவே இல்லையா? சரி சரி விடு. என்னடி எக்ஸாமில் எப்படி எழுதுனேன்? எனக்கு என்ன, எப்பவும் போல் நான் நல்லா தான் எழுதினேன். நீ எப்படி எழுதியிருக்க? இன்னைக்கு தான் நீ கொஞ்சம் பரவாயில்லாமா நல்லாவே எழுதியிருக்கேன். பாரா. ஏன் நீங்கள் மட்டும் தான் நல்லா எழுதுவீங்களா? நாங்களும் எழுத மாட்டோமா? ப்ரொஃபஸர் கொண்டாட்டிங்க நல்லா எழுதுனா தானே அவருக்கும் மரியாதை. தெளிவு தான். சரி இவன் ஏன்டி பேரஞ்ச மாதிரி இருக்கான் வந்ததுலேருந்து? நானும் இதை தான் கேட்டுட்ருக்கேன். அவன் என்கிட்ட சொன்ன மாதிரி தெரியல. ஏன் அக்ஷரா, அவள் கூப்பிட்ற காதில் விளையா என்ன? ஒன்று தாண்டி. சொல்லுங்க. என்ன எக்ஸாம் புட்டுக்குச்சா? ஏன்டி? என்னடி எக்ஸாம் எப்படி எழுதுனே? நல்லா தான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஏன்டி இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன்? சும்மா தான், ஒன்றும் இல்லை, தலைவலின்னு சொன்னல தான். இன்னும் மாதிரி தலைவலிக்குது? டேப்லெட் போட்டல அப்புறம் என்ன? தெரியல, தலை பாரமாக தான் இருக்குது. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? எதனால தலைவலிக்குதான்? தெரியலன்னு சொல்கிறேன்ல, விடுங்க, வேறு ஏதாவது டாபிக் எடுங்க. சரி. என்னடிவா இப்படி? உன் கூட தானே இருந்தா, நீ தான் சொல்லணும் ஏன் இப்படி இருக்கான்னு. உனக்கே தெரியலனா அவளா சொன்னாதான் உண்டு. அதுவும் கரெக்ட் தான். நான் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்களே. சித்து சார்கிட்ட கேட்க வேண்டியதானே? யாரு அவர்? அதுக்கு இவளே பரவாயில்ல போ. ஏன்டி அப்படி என்னாச்சு? நான் கேட்டதுக்கு அவர் ஏதோ ஒரு மாதிரி பதில் சொல்கிறாரு, பொறுப்பு இல்லாமல். பின்ன என்ன செய்ய சொல்கிறேன்? அதான் நானும் விட்டுட்டேன். இவகிட்ட கேட்டு எதுவும் சொல்லலை. சரின்ட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து சரியாயிடுவான்னு பார்த்தா இங்கே இப்படி தான் இருக்கா. என்ன சொல்ல? அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே தான் ஏதோ இருக்குது. ஆமாம், இதைத்தான் அவரும் சொன்னார், எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அப்படின்ட்டாரு. சரி அப்போ விடு, அவங்க பார்த்துக்கோங்க.